வணக்கம் தமிழ் உறவுகளே, நாம் இன்று மணி சைக்காலஜி சீரிஸ் எபிசோட் நம்பர் 4 பார்க்க போவது செலவை குறைப்பதும் ஒரு வருமானம் தான் என்ற தலைப்பில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவது எப்படி என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, என்னுடைய பார்வையில் சம்பளம் மற்றும் லாபத்திலிருந்து வருவது மட்டும் வருமானம் கிடையாது. நம்ம செலவை குறைச்சு அதில் மிச்சம் அடைகிறதும் நம்முடைய ஒரு வருமானம் தான். இதை நான் ஒரு சின்ன கதையோட விரிவிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே அளவுல வருமானம் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதுல ஒருத்தர் அதிகமாக செலவு பண்றவர், அது மட்டும் இல்லாம அவருக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றவர். அவருடைய சந்தோஷத்துக்கு அவர் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா மற்ற நண்பர் அப்படி கிடையாது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் அவர் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. மற்றதை எல்லாமே அவர் சேர்த்து வச்சாரு. சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் அதை வேற இதுல முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் செய்துகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தும் வருமானம் வர தொடங்கிடுச்சு. மற்றொரு நண்பர் அந்த மாதிரி இல்லாம அவர் எல்லாத்தையும் செலவு பண்ணனால இவ்வளவு வருஷம் ஆனாலும் அவருக்கு உழைக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு. ஆனால் இந்த நண்பருக்கு அப்படி கிடையாது. அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு எத்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய சேமிப்பும் இருக்குது. அந்த சேமிப்புலேருந்து வந்த நிறைய வருமானமும் அவருக்கு 10 மடங்காக அது பெருகிடுச்சு. ஆனால் மற்றவருக்கு அவர் அதிகமாக செலவு பண்ணனால அவர் கையில் எதுவும் இல்லை. அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு வேலை செய்ய வேண்டிய நிலைமையாகவே இருக்குது. இந்த நிலைமை தான் நம்மள பல பேருக்கு இருக்குது. ஸ்பெஷலாக சொல்ல போனால் நம்ம வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிற மக்களுக்கு அவங்க இப்போது அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. அதனால் அவங்கள்ட்ட செலவும் எல்லாமே அதிகமாகி போச்சு. சம்பாதிக்கும் போது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அதுலேருந்து நல்லபடியாட்டு செலவு பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் அது ஒரு காலப்போக்கில் நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் எத்தும்போது தான் நமக்கு புரிய வரும் நம்ம எதுவுமே சேமிக்கலை என்று. அதனால் இப்போவே மக்கள் சேமிக்க தொடங்குங்க. செலவை கம்மி பண்ணுங்க. ஆடம்பர செலவு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேமிக்கிறத எதுலையாவது நல்லபடியாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொடங்குங்க. அப்போதான் தாமதம் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். இதை பற்றிய கூடுதல் விஷயங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்பினால் மணி மல்டிப்ளிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய மணி சைக்காலஜி சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.